கடலை வெங்காயம் எல்லாம் இருக்குது. பரவாயில்ல. மாலை வணக்கம் சின்ன தம்பி, வாங்க வாங்க. அப்புறம் சொல்கிறேன். ஓகே அபிமன்யு, நீ அப்போ வர சொல்லு சரியா. நம்ம இப்போ மீன் பிடிச்சி சுட்டுதுங்க போவோமா எல்லாரும்? வாங்கப்பா, நம்ம பூமிநாத அண்ணா தோட்டத்துக்கு போவோம். ஜாலியாக மீனெல்லாம் பிடிச்சி சுட்டு தின்னுக்கிட்டு இருந்து கதை பேசிட்டு வரலாம். வாங்க வாங்க. சின்ன தம்பி அண்ணா, மதியானம் என்ன சாப்பாடு? சொல்லுங்க சொல்லுங்க. அபிமன்யு நீ என்னைக்கு சொல்லுவா? அதையும் சொல்லு. எங்க வயலில் நெல் மரம் இருக்கு. நெல் மரம் கிடையாது, நெல் புல் இனத்தை. எனக்கு நல்லா தெரியும் நெல். கட்லா மீன் நல்லா இருக்கும். நீங்கள் வாங்க, மீன் சாப்பிட்டு விட்டு வரலாம். ஓகே பூமிநாதன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லைவை கட் பண்ணிட்டு ஓடி வாரேன் சரியா? லைவ் முடிச்சுட்டு வாரேன். நீங்கள் இப்போ சுட நீங்கள் சாப்பிட்ருங்க சரியா? நான் வந்த பிறகு பிடிச்சி திங்கலாம். யாரெல்லாம் வரீங்கப்பா நம்ம பூமிநாதண்ணா தோப்பில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு? வீரசேன நீ வாரியா? அஜித் நீ வாரியா? வண்டி கிளம்ப போகுது. வேற யாராவது வரணுமா? மீன் பிடிக்க கிளம்பியாச்சு, தூண்டில் எடுத்தாச்சு, அஜித் ரெடி ஆகியாச்சு. நம்ம ஊருக்காரங்கெல்லாம் உடனே ரெடி ஆயிடுவோம். அப்படிதானே அஜித்தா? அஜித்து அபிமன்யு நீ வாரியா? வீரசேன நீ வாரியா? 16 பேர் இருக்கு. அவ யாரெல்லாம் வரீங்கப்பா? கையை தூக்குங்க. நம்ம பூமிநாத அண்ணா வீட்டுக்கு கிளம்புவோம். வண்டி வேற வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கான் அஜித்து. எல்லாரும் வண்டியில யாருங்க போ. பூமிநாதண்ணா, நாங்கள் அங்கே வந்த பிறகு மீனெல்லாம் பிடிக்கப்படாதுன்னு சொல்லப்படாது சரியா? நீங்கள் மீன் பிடிக்கலாம், சாப்பிடலாம், சுட்டு திங்கலான்னு சொன்னதுனால தான் நாங்கள் ஒரு வண்டி பிடிச்சியே வாரோம். அப்புறம் வந்தப்புறம் இல்லை இல்லை இங்கெல்லாம் மீன் பிடிக்கக்கூடாது, ஓடுங்கன்னு விரட்டிடக்கூடாது. நாங்கள் பாவம். வணக்கம் வணக்கம். ஜெபீஸ் வாங்க. அம்மு வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. நான் மீன் தொட மாட்டேன், சாப்பிடுவதில்லை. அப்படியா வீரசன், நீ மீன் சாப்பிட மாட்டியா? சரி, நீ ஒரு ஓரமாக இருந்து பார்த்துக்கிட்டு நான் மீன் பிடிச்சி சுட்டுறத ஓகேவா? நமக்கு தான் வேற வேலை இல்லையே. ஆமாம் அஜித்து, நமக்கு ஒரு வேலையுமே கிடையாது. நம்ம மீனை பிடிச்சி திங்கலாம். எப்படி பேசவும் வடிவேலு, நம்ம மீன் பிடிக்க போவோம். வடிவேலு கிளம்பு கிளம்பு சரியா? ஆனால் எல்லாரும் அங்கே வச்சு சுட்டு தின்னுட்டு வந்துடணும் சரியா? வீட்டுக்கு கொண்டு போகணும், எங்கள் அம்மைக்கு கொண்டு போகணும், என் ஒய்ஃபுக்கு கொண்டு போகணும்னு யாரும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரி சரி அஜித், இவ்வளோ வருதான்னு நினைக்கங்க. நீ வண்டி எடு போவோம். தானே பூமிநாதண்ணே, ஒன்றும் சொல்லாமல் இருக்கிற. மீன் சாப்பிடாத ஆள் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்க வரலாம், பார்சல் கிடையாது. அதை தான் நானும் சொல்லியிருக்கேன் அஜித்து. சும்மா நம்ம மீன் பிடிச்சி சுட்டு திங்க தான் பார்த்துட்டு இருந்தா போதும். நாக்கில் எச்சி ஊறிச்சுன்னு சுடுமே, ஒரே சூடு தான். அஜித்து பூமிநாதனை ஓடிட்டவன் நினைக்க, மீன் பிடிக்க வரவன்னு. பூமிநாதனா இருக்கீங்களா என்ன சொல்லுங்க. ஐயோ, நாங்கள் மீன் பிடிக்க வந்துட்டோம், நீங்கள் எங்கிட்டு போனீங்க?